ஓம் சாந்தி. 3/6/2023. இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, தந்தை போல் நாம் எப்படி இருக்க வேண்டும்? தந்தை போல் நாம் எப்படி இருக்க வேண்டும்? பாபா சொல்றார், தந்தை பாபா அழகா சொல்றார், எப்படி தந்தை அனைவருக்கும் சுகம் கொடுக்கிறார், எப்படி தந்தை அனைவருக்கும் சுகம் கொடுக்கிறார், அதுபோல் நீங்களும் கூட மலர்களாகி அனைவருக்கும் சுகம் கொடுங்கள். தந்தை எப்படி அனைவருக்கும் சுகம் கொடுக்கிறார், ஏன்னா அவர் சுகக்கடல் இல்லையா? அதை போல நீங்களும் கூட மலர்களாகி இல்லையா, நல்ல மலர்கள்னா நல்ல குணங்கள் நிறைவுகளாகி அனைவருக்கும் சுகம் கொடுங்கள். முல்லாகி யாரையும் குத்தக்கூடாது, முல்லாகி யாரையும் குத்தக்கூடாது. சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பாபா எவ்வளவு இனிமையாக இருக்கிறார், அவ்வளவு இனிமையானவராக வேண்டும். பாபாவுக்கு சமமாக ரூப் பசந்த் ஆக வேண்டும். இரண்டாவது கேள்வி, மலர்கள் என்றும் முட்கள் என்றும் யாருக்கு சொல்லப்படுகிறது? மலர்கள் என்றும் முட்கள் என்றும் யாருக்கு சொல்லப்படுகிறது? பாபா சொல்றார், யார் நல்ல முறையில் தாரணை செய்கிறார்களோ அவர்களை மலர்கள் என்று சொல்லப்படுகிறது. யார் மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்கிறார்களோ அவர்களை முட்கள் என்று சொல்லப்படுகிறது. துக்கம் கொடுத்தா முள்ளு இல்லையா? நல்ல முறையில் தாரணை செய்தீங்க அப்படின்னா மலர். மூன்றாவது, பிரம்மா பாபாவால் எதை சொல்ல முடியாது? என்ன மட்டும் நினைவு செய்யணும். பிரம்மா பாபாவால் எதை சொல்ல முடியாது? பாபா சொல்றாரு, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று சொல்ல முடியாது. ஆஸ்தி தந்தையிடமிருந்து தான் கிடைக்கும், தாயிடமிருந்து கிடைக்காது. பிரம்மா பாபா ஞானத்தை புரிய வைக்கிறார், ஆனால் ஆஸ்தி தந்தையிடம் இருந்துதான் கிடைக்கும் என்கிறார். எதை சொல்ல முடியாதா? என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று சொல்ல முடியாது. ஆஸ்தி தந்தையிடமிருந்து தான் கிடைக்கும், தாயிடமிருந்து கிடைக்காது. பிரம்மா பாபா ஞானத்தை புரிய வைப்பார், ஆனால் ஆஸ்தி தந்தையிடமிருந்து தான் கிடைக்கும் என்கிறார். நான்காவது கேள்வி, பூஜைக்குரிய ஆத்மா யார்? பூஜைக்குரிய ஆத்மா யார்? சுய மரியாதையின் கூடவே பணிவானவர் ஆகி அனைவருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள்தான் பூஜைக்குரிய ஆத்மா ஆவார்கள். அஞ்சாவது கேள்வி, உயர்ந்த முயற்சி என்று எதற்கு சொல்லப்படுகிறது? பாப்தாதனுடைய ஸ்நேகத்தின் ஆசீர்வாதங்களினால் வளர்ந்து கொண்டே பறந்து கொண்டே செல்லுங்கள். இதற்கு தான் உயர்ந்த முயற்சி என்று சொல்லப்படுகிறது. ஆறாவது கேள்வி, சுய மரியாதையில் என்ன இருக்காது? பாபா சொல்றாரு, அபிமானம் இருக்காது, வெறுப்பு உணர்வு இருக்காது, அவமரியாதை செய்ய மாட்டார்கள், நான் உயர்ந்தவன் மற்றவர்கள் சிறியவர்கள் ஆகிவிட்டார்கள் என்பதெல்லாம் இருக்காது. அபிமானம் இருக்காது,
வெறுப்புணர்வு இருக்காது, அவமரியாதை செய்ய மாட்டார்கள், நான் உயர்ந்தவன், மற்றவர்கள் சிறியவர்கள் ஆகிவிட்டார்கள் என்பதெல்லாம் இருக்காது. fill in the blanks. ஃபர்ஸ்ட், பிரம்மாவை டேஷ் என்று சொல்ல முடியாது. பிரம்மாவை பகவான் என்று சொல்ல முடியாது. இரண்டாவது, பாபா அமர்ந்து டேஷ் புரிய வைக்கிறார். பாபா அமர்ந்து அனைத்து சாஸ்திரங்களின் சாரத்தை புரிய வைக்கிறார். மூன்றாவது, உங்களுக்கு டேஷில் ஞானம் கொடுக்கிறேன். உங்களுக்கு யுத்த மைதானத்தில் ஞானம் கொடுக்கிறேன். யுத்த மைதானத்தில் ஞானம் கொடுக்கிறேன். நான்காவது, அனைத்து டேஷ் ஆதாரத்தில் தான் இருக்கிறது. அனைத்தும் நினைவின் ஆதாரத்தில் தான் இருக்கிறது. அஞ்சாவது, தந்தைக்கு சமமாக அனைவருக்கும் டேஷ் கொடுங்கள். தந்தைக்கு சமமாக அனைவருக்கும் மதிப்பு கொடுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.